அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 7ஆம் இடத்து அதிபதி 12 கட்டங்களில் இருந்தால் என்ன பலன் தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொடுங்க. இது நடைமுறை வாழ்க்கையில் ஆராய்ச்சியில் எடுக்கப்பட்ட கருத்து. உங்கள் ஜாத கட்டத்தில் ஒப்பிட்டு பாருங்கள். 7ஆம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் சுகபோக வாழ்க்கை, மனைவியால் சுகம், பிள்ளைகளால் சுகம் அனுபவிக்க வேண்டிய ஜாதகர் அவர். கருத்தில் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் தன சேர்க்கையும் மனைவி சுகமும் உண்டு. 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் சிறு தடையும் பிரச்சனைகளும் அஞ்சாதகருக்கு உண்டு. 7ஆம் இடத்து அதிபதி 4இல் இருந்தால் அனைத்திலும் சுகபோக வாழ்க்கையை அவர் அனுபவிப்பார். 7ஆம் இடத்து அதிபதி 5இல் இருந்தால் சுக வாழ்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, பிள்ளைகளால் அமோகமான வளர்ச்சி, அமோகமான லாபத்தை பெறுவார். 7ஆம் இடத்து அதிபதி 6இல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கலந்தர தோஷத்தை ஏற்படுத்தும். திருமணம் காலதாமதமாக ஆகும், இல்லை திருமணம் நடக்காத கூட போகலாம். திருமணம் நடந்தாலும் மனைவியால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும், இல்லைனா மனைவி நோயாளியாக அமைவாங்க. 7ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று 7ஆம் இடத்தில் இருந்தால் அவர் உத்தமர், மனைவியால் அமோகமான லாபத்தை பெறுவார். மனைவி மிகவும் அழகாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அனைவரிடத்திலும் அன்பாக பழங்குவாங்க. இரட்டிப்பு லாபத்தை அந்த ஜாதகர் பெறக்கூடிய வாய்ப்பு மனைவி மூலமாக ஏற்படும். 7ஆம் இடத்து அதிபதி 8இல் இருந்தால் எதிலையும் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. 7ஆம் இடத்து அதிபதி 9இல் இருந்தால் சுக வாழ்க்கையும் மனைவியால் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. அதே போல் தந்தையால் அதிகப்படியான லாபத்தையும் அவர் பெறுவார். 7ஆம் இடத்து அதிபதி 10இல் இருந்தால் அந்த ஜாதகர் உத்தமர், நேர்மையானவர், அதாவது தர்மமான், நல்ல மனைவியும் சொத்து சுகங்களோடும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகளையும் தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய பிள்ளைகளையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு அவருக்கு ஏற்படும். 7ஆம் இடத்து அதிபதி 11இல் இருந்தால் எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இவருக்கு ஏற்படும். அதே போல் இரட்டிப்பு லாபம் பெறுவார். 7ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்தால் வழக்கு பிரச்சனை, வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. 7ஆம் இடத்து அதிபதி உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.